ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்துட்டு லில்லி, நம்ம ஹீரோவோட பேரு வந்துட்டு டேனியல். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா 2 பேரும் கிளப்ல இருந்திருக்காங்க. ஹீரோயின் செம்ம போதையில் இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பவும் ஹீரோ சொல்றான், நாளைக்கு காலையில இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றான். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்றா. உனக்கு உண்மையாவே நான் யாருன்னு தெரியுதா இல்லையா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு கேள்வி கேட்கறான். அடே நீ தான் இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ கேளு நான் தரேன், எனக்கு மத்த எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்றா. அடிப்பாவி என்னடி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவை ட்ரிகர் பண்ணி விட்டுறா. கண்டிப்பா காலையில நீ எழுந்ததுக்கு அப்புறமா கத்தி கதற போற, ஆனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு தான் எழுந்துக்கிறா. பார்த்தா இவன் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கா. இந்த ஹோட்டல்ல தான் நைட் உட்காந்து தனியா குடிச்சிட்டு இருந்திருக்கா. அப்பதான் குளிச்செல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ உள்ள வரான். வரும்போதே வந்துட்டு, அப்புறம் லில்லி எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் இருக்குமா அப்படின்னு சொல்றான். என்னது நீயா, நீ எப்படி இங்க, என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கா. என்னது என்ன நடந்ததா, இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்ததா நான் வீடியோவாவது எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு கலாய்க்கிறான். இல்ல சீரியஸா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நமக்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் நேற்று நைட்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு தனித்தனியா உட்காந்து இந்த கிளப்ல தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் ஹீரோவை பார்த்திருக்கா. இவளாவே நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, சான்ஸே இல்லை, செம செக்ஸியா இருக்க அப்படி இப்படின்னு ஏடா கூடமா பேசினது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேக்குறா. ஏய் மரியாதையா பேசு, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. பாருடா, உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன டாம் க்ரூஸா இல்லைன்னா ஹிருத்திக் ரோஷனா, நான் தான் கேட்குறேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சே, நான் கொஞ்சம் கூட உன்னை பற்றி இந்த மாதிரியெல்லாம் யோசித்து பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப மோசம் தெரியுமா, நானும் என் கற்பை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண நைட்டெல்லாம் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இல்லாத சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னடா என்னை இவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி அவள் பார்க்குறா. வேற என்ன நான் பண்றது, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் பழைய கிளாஸ்மேட்ஸ் இல்லையா, அதனால இதுக்கு மேல இதை வந்துட்டு என்னால உன்னை அசிங்கப்படுத்தலாம் முடியாது, இதுக்கு கண்டிப்பா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும், நைட்டும் நீ ப்ராமிஸ் வேற பண்ணிருக்க எனக்கு அப்படின்னு சொல்றான். என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி, நானா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா.